Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா while statement வந்து எப்படி யூஸ் பண்றது, SQL ல while statement எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். while statement யூஸ் பண்ணி Fibonacci நம்பர் எப்படி வந்து ஜெனரேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? एक्चुअली Fibonacci நம்பர் அப்படினா 0 1 அதுக்கு அப்புறம் வந்து 1 அதுக்கு அப்புறம் 2 அதுக்கு அப்புறம் 5 3 அதுக்கப்புறம் 5 இது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0 செகண்ட் நம்பர் வந்து 1 தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணால் என்ன நம்பர் நமக்கு ஜென்ரேட் ஆகுமோ அதான் Fibonacci நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 0 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 வரும். 1 + 1 வந்து 2 2 + 1 வந்து 3 3 + 2 வந்து 5 தென் 5 + 3 வந்து 8. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம Fibonacci நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு Fibonacci நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு Fibonacci நம்பர் சீரிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு while ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி SQL ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். சரிங்களா? நான் வந்து முதல்ல நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நோட்பேடில் நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ரொசீஜர் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ப்ரொசீஜரு கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜருக்கு நான் கொடுத்துருக்க நேம் வந்து எஃப்எஸ் அப்படிங்கிறது. என் வந்து இன்புட் பேராமீட்டர், நம்பர் டைப் பேராமீட்டர். அது இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏபிசி அப்புறம் கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ முதல்ல ஏ வந்து 0 பி வந்து 1 சொல்லி இன்ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஏவையும் பியும் பிரிண்ட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா while ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டதால கவுண்ட் வந்து 3 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே வந்து என்னோட வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அத்தனை Fibonacci நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகணும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம 5 கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் 5 நம்பர்ஸ் வந்து Fibonacci சீக்வன்ஸ் அதில் வந்து ஜென்ரேட் ஆகணும். ஸோ அதை கவுண்ட் அப்படின்னு சொல்லி வேரியபிள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கவுண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கவுண்ட் வந்து நான் 3ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கவுண்டோட வேல்யூ லெஸ் தென் n இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த while லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த பிகின் எண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கவுண்டோட வேல்யூ 3ன்னு சொல்லி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா C = A + B. ஸோ ப்ரீவியஸ் நம்பர் வந்து ஏபியோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி சியை பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியோட வேல்யூ எடுத்து ஏவுக்கு அசைன் பண்ணிடுறோம், சியோட வேல்யூ எடுத்து பிக்கு அசைன் பண்ணிடுறோம். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா n வரைக்கும் கண்டினியூ ஆகும். n வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ 5 கொடுத்தோம்னா 5 நம்பர்ஸ் வரைக்கும், இல்லை 10 கொடுத்தோம்னா 10 Fibonacci நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் அந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ தென் வந்து லாஸ்ட்டாக எண்டு. சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக ப்ரொசீஜரு. இந்த ப்ரொசீஜர் வந்து ஜென்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம். சரிங்களா? ப்ரொசீஜர் வந்து க்ரியேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்புட் கொடுத்து அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸிட் பண்ணிவிட்டு Ctrl+V அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லாஷ் கொடுங்க இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ப்ரொசீஜர் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ வந்து எஃப்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் ப்ரொசீஜர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா? எரர் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த ப்ரொசீஜரை. ஸோ அப்போ எக்ஸிக்யூட் ப்ரொசீஜர் நேம் வந்து எஃப்எஸ்ஸு, அதுக்கு நான் கொடுக்க போகிற இன்புட் வந்து 5. ஃபஸ்ட்டு 5 Fibonacci நம்பர்ஸ் வந்து நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 0 1 0 1 ஆட் பண்ணால் 1 வரும். 1 + 1 வந்து 2 2 + 1 வந்து 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நான் இதுவே வந்து 5 பதிலாக 10 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு 10 Fibonacci நம்பர்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகணும். பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, 3 + 2 வந்து 5 5 + 3 வந்து 8 தென் 8 + 5 வந்து 13. ஸோ இதே போல் போகிறது தான் வந்து Fibonacci சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா while ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதே போல் Fibonacci நம்பர்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.